ஹலோ, உங்க நேம்? பிரியா. உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் இத்தனை ஆடியன்ஸ் முன்னாடி ரிலீஸ் ஆக போகுது. ஹவ் டு யூ ஃபீல்? எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. உண்மையாவே ஹாப்பியா இருக்கு. கூடவே கொஞ்சம் பதட்டமாவும் இருக்கு. எந்த பதட்டமும் வேண்டாம். இந்த ஆடியன்ஸோட நீங்களும் உட்காந்து உங்க படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்க ஸ்டோரி இமேஜினேஷனா இல்ல ரியல் ஸ்டோரியா? ரியல் லைஃப் ஸ்டோரியில கொஞ்சம் இமேஜினேஷன் கலந்து எடுத்திருக்கேன். வாவ், சூப்பருங்க. சரி, நீங்களும் உங்க படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரிசல்ட் என்னன்னு கடைசியில் பார்க்கலாம். ஒரு 500 ரூபா தாங்கம்மா. டேய், நேத்தா ஃபீஸ் கட்டினேன். இப்போ மறுபடியும் 500 ரூபாய் கேக்குறேன். எதுக்கு? திரு, நீ காலேஜ் போனதுல இருந்து சரியே இல்ல. 2-3 நாள் ஐடி கார்டு போடல, அதுக்காக ஃபைன் கேட்டாங்கம்மா. அதனால தான் 500 ரூபா. அது போக பஸ் காசு இதெல்லாம் இருக்குல்ல, நீங்க கொடுங்க. நீ என்னமோ பண்ணுடா. சரி இரு, எடுத்துட்டு வந்து தரேன். இங்க பாரு, காலேஜ் போனோமா படிச்சோமா வந்தமான கவனமா இரு. அதை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்த போறேன்னா இருந்துறாத. இந்த காலத்து பசங்களை நம்பவே முடியல. சரி சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். இருடா, எடுத்துட்டு வரேன். இந்தா, இதுல 500 ரூபா இருக்கு. இதை வாங்கிக்கோ. மொத்தத்தையும் அழைச்சு செலவு பண்ணிடாத. கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்ணு. சரிம்மா, கொடுங்க. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும் தம்பி. கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் தான் உன்னை படிக்க வைக்கிறோம். அதனால நீ போனமா வந்தமான உன் வேலையை பார்த்துட்டு இருக்கணும். தேவையில்லாம பசங்களோட சண்டை வளைக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். ஏ தம்பி, இரியா ஒரு வாய் சாப்பிட்டு போ. இல்லம்மா, எனக்கு டைம் ஆச்சு. காலேஜ் பஸ் வந்துடும், நான் கிளம்புறேன். என்ன அவசரமா ஓடுறான், ஒரு வாய் கூட சாப்பிடாம. ஏன் முட்டக்கணி, 500 ரூபாய் எப்படியாவது தேதிட்டியா இல்லையா? ஏய், அமௌண்ட்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஆனா காலையில போயிட்டு ஈவினிங் வர மாதிரி இருக்கணும், இல்லைன்னா மாட்டிப்பேன். அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. எப்பவும் 6 o'clock வீட்டுக்கு போயிடலாம். அப்புறம் முட்டை, நீ அமௌண்ட் தேதிட்டியா இல்லையா? ஏய், இன்னைக்கு வாங்கலடா, நாளைக்கு எப்படியாவது வாங்கிட்டு வந்துடுவேன். டேய், காலேஜ் வேற கட்டடிக்கிறோம், எதுவும் பிரச்சனை வந்துடாதுல? பிரச்சனைலாம் எதுவும் வராது. அப்படியே பிரச்சனை வந்தாலும் என்ன, பிரச்சனைலாம் எங்களுக்கு கோயில் அர்ச்சனை பண்ற மாதிரி. டேய், நாங்க உங்களை நம்பிதான் வரோம். ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் தான். அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் வராது. உங்களுக்கு வர இஷ்டம் இருந்தா வாங்க, இல்லைன்னா வராதிங்க. சும்மா பவானி பார்க்கு தான், அங்க போய் சுத்திட்டு திரும்ப ஈவினிங் வீட்டுக்கு வர போறோம். காலேஜ் வந்துட்டு இது கூட பண்ணலைன்னா எப்படி? அதானே மச்சி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, என்ன பயம்? நம்ம ஜாலியா போயிட்டு ஜாலியா வந்துடலாம். அப்படி ஒருவேளை லேட் ஆனா கூட வீட்டில் இவங்க கூட தான் வெளியே போகணும்னு சொன்னா எதுவும் திட்ட மாட்டாங்க. எங்க வீட்லயும் அப்படிதான். இவங்க கூட பேசுறது பழகிறதுலாம் தெரியும், அதனால எதுவும் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் அவ்வளவு தூரம் போறது கொஞ்சம் ரிஸ்கா தெரியுது. அப்புறம் மச்சான், நீ அமௌண்ட் ரெடி பண்ணிட்டியா இல்லையா? அதெல்லாம் இன்னைக்கு வாங்கிட்டேன்டா. அப்புறம் என்ன, நாளைக்கு எப்பவும் போல வந்துருங்க. நம்ம போயிட்டு ஈவினிங் வந்துடலாம். சரி சரி, போலாம். ஆனா ஒரு கண்டிஷன், 3 பேத்துல யாரும் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணக்கூடாது. நாங்களாம் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டோம், நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணாம இருந்தா சரி. ஏய், என்ன காமெடியா? கேவலமா இருக்கு. ஹே, நிறுத்துங்க. போறதுக்குள்ள ஏதாவது சண்டை கீது போட்டாதீங்க. போயிட்டு வர வரைக்கும் ஜாலியா இருக்கணும். உனக்கு அங்க போய் மீன் சாப்பிடணும், அப்படிதானே? அட ஆமாடி, அங்க பக்கத்துலயே ஃப்ரெஷ்ஷா மீன் பிடிச்சு பொரிச்சு வைப்பாங்களாம். டேஸ்டா இருக்கும்ல? தின்னுமாடு எப்ப பார்த்தாலும் திங்கறதுலயே குறியாரு. அங்க போனா ஜாலியா போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸா போட்டு தரலாம். இது ஒரு திணி பண்டாரம், இது ஒரு போட்டோ பைத்தியம். 2 கூடயும் போறோம். மேடம், மகளே, ரொம்ப சீன் போடாத. அப்ப அங்க வந்து மீன்ல கை வை, உனக்கு கொன்னுறேன். டேய் மச்சான், இடம் சூப்பரா இருக்குல்ல? டேய், ஒரு நீச்சல போடுவோமா? டேய் வேணாண்டா, இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. இதுக்குள்ள எவ்வளவு ஆழம் இருக்குன்னு கூட தெரியாது. நம்மளாம் இறங்குனா அவ்வளவுதான். பார்த்தா தெரியல, அவ்வளவு ஆழமாலாம் இருக்கிற மாதிரி தெரியலடா. சும்மா கால் அளவுக்கு தான் தண்ணி இருக்கும். மச்சான், இறங்கலாமா? ஓ, இறங்கலாமே. நான்லாம் சுனாமிலே ஸ்விம்மிங் போடுவேன். இதெல்லாம் எனக்கு அசால்ட்டு. அப்படி சொல்றா? வாடா மச்சான், நீ நானும் போட்டி வச்சுக்கலாம். அந்த கரையை தொட்டுட்டு இந்த கரைக்கு வரணும். யார் முதல்ல வராங்களோ அவங்க தான் வின்னர். டேய் வேணா, எனக்கு என்னமோ ரிஸ்கா தெரியுது. இவன் ஒரு தொட நடிகை. வாடா, நம்ம இறங்கலாம். அப்படி சொல்றா மச்சான். அம்மா, இவளுக்கு வேற அங்க இருக்காளுங்களே, இவளுக்கு கிட்ட போனையாவது கொடுத்துட்டு வந்திருப்பேன். எப்படியும் இவன் கரையில தான் நிக்க போறான், இவங்கிட்ட கொடுத்துட்டு வா. டேய் வேணாண்டா, எனக்கு என்னமோ ரிஸ்கா தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அந்த கரைக்கு போயிட்டு இந்த கரையை தொடுறது ரொம்ப ஈஸி. யார் முதல்ல வரன்னு பார்க்கலாம். டேய் ரொம்ப துள்ளாத, எப்படியும் நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன். எனக்கு ஸ்விம்மிங் நல்லாவே தெரியும். எனக்கு ஒரு அளவுக்கு தான் தெரியும், இருந்தாலும் இதெல்லாம் அசால்ட்டு. சரி வா போலாம். டேய் வேணாண்டா, நம்ம இவ்வளோ தூரம் வந்ததே ரிஸ்க்கு. இறங்கிடாதீங்க மச்சான். இந்த பென்சில் இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பான். நம்ம இறங்குவோம் வா. டேய், அவளுக்கு பத்திரமா தான் இருக்காளுங்களாம், நம்மளை நம்பிதான் வந்திருக்காளுங்க. அதெல்லாம் அந்த 3 லூசு உட்காந்து நல்லா மீன் சாப்பிட்டுட்டு இருக்கு. சரி வா, யார் ஃபர்ஸ்ட் வரலான்னு பாத்திரலாம். இவனுங்க வேற சொல்றது கேட்காம தண்ணிக்குள்ள இறங்கிட்டானுங்க. டேய் வேணாண்டா, ரிஸ்கா தெரியுது, வந்துருங்க. டேய் அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் ஆகாது, எனக்கெல்லாம் உள்நீச்சலே நல்லா தெரியும். டேய் மச்சான், அதெல்லாம் வேணாண்டா, மேலே வந்துருங்க. ஹேய், நான் தான் ஃபர்ஸ்ட். டேய் கிறுக்கு பயலே,
அத கரைக்கு வந்துட்டீல, கைய கொடு, எந்திரி. நீ வந்ததெல்லாம் இருக்கட்டும், திரு எங்கடா? திருவா? என் பின்னாடி தான் வந்துட்டு இருந்தான். திரு, திரு, டேய், இவ்வளோ நேரம் தண்ணிக்குள்ள மூச்சு பிடிக்க முடியுமா? திரு, டேய், திரு, 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 டேய், டேய், பயமா இருக்குடா. நீ மேல வா, தண்ணிக்குள்ளதான் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். டேய், திரு. டேய், சொல்ல சொல்ல கேட்காம மேல வர மாட்டேங்கிறான். இவனுக்கு நீச்சல் தெரியுங்கிறதுக்காக ரொம்ப ஓவரா பண்றான்டா. இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன். டேய், அவனை கூப்பிடுறா, இல்லைன்னா நீயாவது பிடிச்சு இழுத்துட்டு வா. மச்சான், எனக்கு உள் நீச்சல்லாம் தெரியாது. நான் எங்கன்னு போய் தேடுவேன். சரி இரு, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். டேய், ஜாக்கிரதை. திரு, டேய் திரு, மேல வாடா. டேய், அவனை கொஞ்ச தூரம் தேடி பார்த்துட்டேன். அதுக்கு மேல என்னால முடியல. டேய், காணும்டா அவனை. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் இறங்காதீங்கன்னு. இப்ப என்னடா பண்றது? டேய், பக்கத்துல ஆள் யாராவது இருந்தா கூட்டிட்டு வரலாம், வா போலாம். டேய், இந்த இடத்துக்குள்ள ஆளோடே கிடையாது. நம்ம தெரியாம வந்ததே தப்பு. டேய், அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. யாரையாவது கூப்பிட்டு எப்படியாவது காப்பாத்திடலாம், வா போலாம். இதுக்கு தான் நான் அப்ப இருந்து சொல்லிட்டே இருந்தேன். ஏன்டா? ச்சே. இந்தாடி. ஐயா, எனக்குலாம் வேணாப்பா. ரொம்ப சீன் போடாதானே. இந்த மீனை பார்க்கும்போது பா நாக்கு ஊறுது. அப்படியே அந்த முதல் மரியாதை படத்துல சிவாஜி கணேசன் வச்சு உரிவாரு பாரு, அப்படி இருக்கு. இருங்கடி, உடனே எடுத்து அப்படியே வாயில போட்டுறாதீங்க. ஒரு போட்டோ எடுத்துக்கலாம், செல்ஃபி எடுத்துட்டு அப்புறம் சாப்பிடலாம். நீ ஒரு செல்ஃபி பைத்தியம், இது ஒரு சாப்பாடு பைத்தியம். ரெண்டு பைத்தியத்தையும் நான் எப்படி மேய்க்க போறேன்னு தெரியல. ரொம்ப தான் சீன் போடுவா. மென்டல், நான் சீன் போடுறதா இருக்கட்டும், முதல்ல செல்ஃபி எடுத்து முடி, அப்பதான் நாங்க சாப்பிட முடியும். பாத்தியா, இப்பதான் வேணாம் வேணான்னு சீன் போட்டா, இப்ப அலையிறது பாரு. ஐயோ, மீன்குள்ள வேற முள்ளா இருக்குதே. முள்ளா இருந்தா செருப்பு போட்டுக்கோ. ஜோக்கு கேவலமா இருக்கு. என்ன ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்க? ஏதோ வாழ்நாள்ல மீனே சாப்பிடாத மாதிரி. இல்லடி, சாப்பிட்ருக்கேன். ஆனா இந்த ரவுண்டா இருக்கும் பாரு, அந்த மீன் தான் சாப்பிட்ருக்கேன். இதெல்லாம் சாப்பிட்டதே இல்லை. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் பாரு. இந்த மீனை அப்படியே வாழை பிடிச்சிட்டு மேல இருந்து கீழே அப்படியே ஒரு உருனா போதும், முள்ளே வாய்க்குள்ள போகாம சாப்பிடலாம். ஹே மச்சி, அங்க பாருடி. எப்பப்பா, லவர்ஸ் ஒரே ரொமான்ஸ் தான் போல. அறிவு கிட்ட ஜென்மங்க. பார்க்ல வந்து என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு பாரு. குழந்தைங்களாம் விளையாடிட்டு இருக்காங்க, அறிவே இல்லை கொஞ்சம் கூட. ஹே, நம்ம கெனடி வந்துச்சு, நம்ம வந்தோமா மீன் சாப்பிட்டோமா சுத்தி பார்த்தோமான்னு போயிட்டே இருக்கணும். இதெல்லாம் கண்டுக்க கூடாது. நம்ம கண்டுக்க கூடாதுன்னு நினைச்சாலும் இந்த கன்றாவையெல்லாம் கண்ணு முன்னாடி நடக்குதே, பார்க்கணும்னு தலையெழுத்து. நம்ம வேற எங்கேயாவது மாறி உட்காரலாம். ஹே, என்னடி சதீஷ் அழுதுட்டே ஓடி வரான். டேய், என்னாச்சுடா அழுதுட்டே வர? ஏய், தெரு தண்ணியில காணாம போயிட்டாண்டி. என்னடா சொல்ற? நம்மள நம்பி தானே வந்தான், காணாம போயிட்டான். இவ்வளவு அசால்ட்டா வந்து சொல்லிட்டு இருக்க. டேய், தேடி பாருங்கடா. ஏய், சும்மா பிராங்க் தானே பண்ற. ஏய் லூசா நீ, இதுல யாராவது பிராங்க் பண்ணி விளையாடுவாங்களா? நிஜமா தாண்டி சொல்றேன். தெரு தண்ணிக்குள்ள போயிட்டான். நானும் அவனும் அந்த கரையை தொட்டு ஒரு போட்டி வச்சு சும்மா விளையாண்டோம். என்னால் போக முடியல, நான் வந்துட்டேன். ஆனால் திரும்பி பார்க்கும்போது அவனை காணோம். தேடி பார்த்தோம், கிடைக்கல. நம்ம ஷேக் தான் ஆளை கூட்டிட்டு வர போயிருக்கான். ஏய், இதெல்லாம் விளையாடாதீங்கடா. நீ போய் தானே சொல்ற, பிராங்க் தான், எனக்கு தெரியும். ஏய் சத்தியமாடி, நாங்களே பதட்டத்தில் இருக்கோம், நீ வேற பிராங்க் அதுதுன்னு. ஐயோ போச்சு, நான் வேற வீட்டில் சொல்லிட்டு வரல, செத்தேன் இன்னைக்கு. ஆமா, இப்போ அது ரொம்ப முக்கியம் பாரு. வீட்டில் மாட்டினாலும் பரவாயில்ல, அவன் எப்படியாவது கிடைக்கணும். டேய், இன்னும் என்ன நின்றுட்டு இருக்க? யாரையாவது கூப்பிட்டு தேட சொல்ல. நம்ம ஹெச்ஓடிக்கு கால் பண்ணி சொல்லிடலாம். ஹே, என்னடா காலேஜில் பாதி பேர் காணோம்? மேம், எல்லாரும் கட்டடிச்சிட்டு ஜாலியாக வெளியே போயிட்டாங்க. என்னது, கட்டடிச்சிட்டு போயிட்டாங்களா? அட கிறுக்கச்சி, வாயை வச்சுட்டு சும்மா இருடி. ஏய், நம்ம மேம் டி, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. டேய், எல்லாரும் எங்கடா போயிருக்காங்க? மேம், பவானி சாகர் கேர்ள்ஸ்லையும் பாதி பேர் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. அவங்களுமா போயிருக்காங்க? ஆமாம் மேம், பாதி பேர் கேண்டீனில் இருக்காங்க. சூப்பர், இன்னைக்கு நான் கிளாஸ் எடுத்தா பாதி பேருக்கு கூட போய் சேராது. சரி, நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் நாளைக்கு அவங்க வந்ததும் நோட்ஸ் கொடுத்துருங்க. மேம் ப்ளீஸ் மேம், இன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரீ விடுங்க. நாங்கள் சைலண்ட்டாக உட்காந்துருப்போம். ஏய், 30 மினிட்ஸ் தான், அவ்வளோ நேரம்லாம் சும்மா உட்கார வைக்க முடியாது. ஏதாவது நோட்ஸ் எடுத்து எழுதவா செய்யுங்க. மேம், நம்ம மட்டும்தானே இருக்கோம், ஏதாவது கேம் விளையாடலாம் மேம். கேமா? எஸ் மேம், ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஏய் சொல்லுங்கடி. எஸ் மேம், இன்னைக்கு ஒரு நாள் விளையாடலாம், ப்ளீஸ் 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 மேம். சரி கத்தாதீங்க. ஓகே, கிளாஸில் யாருக்காவது நல்லா பாட தெரிஞ்சுன்னா ஒரு சாங் பாடுங்க. நான் அந்த எழுத்துல முடிஞ்சு அடுத்தால் பாடுங்க. மேம், பாட்டா? அதெல்லாம் எங்களுக்கு வராது. ஆமாம்மா, நல்லா திங்க சொல்லுங்க, அது மட்டும் இவளுக்கு நல்லா வரும். அப்போ வேற யாராவது பாடுங்க. ஏய் சுகன், நீ பாடுறீ. என்னது, நானா? சரி பாடுறேன். மேம், எனக்கு அதெல்லாம் வராது மேம், பயமா இருக்கு.
அட சும்மா பாடுறா. அப்புறம் யாரும் கிளாஸ்லாம் தட்ட வேண்டாம், சும்மா சைலண்டா மட்டும் கை தட்டுங்க. அப்புறம் ஹெச்ஓடி வந்தா அவ்வளவுதான், ப்ராப்ளம் ஆயிரும். ஓகே மேம். ஹே பாடுறி, இல்லைன்னா மேம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. உயிரே ஒரு வார்த்தை சொல்லடா, உனக்காக காத்திருப்பேன், என்னை நீ ஏற்றுக்கொள்ளடா, உன்னோட நான் இருப்பேன், உன்னை பிரிய நிமிடம் ஏது, எனக்குள் இருக்கும் ஆசை நூறு, அன்பே அன்பே இது நிஜம்தானா சொல், சகியே சகியே என்னை கொள்ளாமல் கொள்ளாதடி உயிரே. மச்சி, உயிரே உயிரேன்னு பாடி நம்ம உயிரை எடுத்துருவோம் போல. அட வாய் மூடி, அவளாவது அதாவது பண்றா, நம்ம அதுக்கு கூட லாக்கில. அதுக்குன்னு இப்படியா பாட்டு பாடியே நம்மள பாடியில ஏத்துருவா போல. ஏய் ஹெச்ஓடி சாரி. ஹே ஸ்டூடெண்ட்ஸ், இங்க நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆயிருக்காங்க. எல்லாரும் எங்க போயிருக்காங்க? சார் என்னாச்சு சார், ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா மேடம், ஒருத்தன் கால் பண்ணான். கால் பண்ணிட்டு ஓன அழுகுறான். ஒரு பையன் டேம்ல மாட்டிக்கிட்டானா. என்னாச்சு சார்? உங்க கிளாஸ்மேட் தானே தெரு, அவன் தான் டேம்ல மாட்டிக்கிட்டானா. ஒரே ஃபோன் கால். என்ன பிரச்சனை ஆக போதோ தெரியல. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துறாங்க, கிடைக்கலன்னு சொல்றாங்க. இதுக்கு தான் கிளாஸ் கட் அடிச்சுட்டு எங்கேயும் சுத்தக்கூடாதுன்னு சொல்றது. பசங்களாம் பேரண்ட்ஸ் பேச்சு கேட்கறதே இல்லை. சார் என்னாச்சு சார்? சார் ஒன்றும் ஆயிருக்காதுல்ல சார்? தெரியலமா, அது எவ்வளோ ரிஸ்கான பிளேஸ், எதை பத்தியுமே தெரியாம போயிருக்கானுங்க. ச்சே, இனி நமக்கு தான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும். மேம், நான் போய் என்னன்னு பாக்குறேன். சரிங்க சார். ஏய் ஸ்னேக்கோட போயிருக்கால, கால் பண்ணி விசாரிடி. நான் கேட்குறேன் மேம். அவங்கள யாருக்காவது கால் பண்ணி கேட்குறேன் மேம். என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப பயமா இருக்கு. என்னடா இப்படி சொல்றாங்க? சரி கால் பண்ணி கேளு. எங்களை மன்னிச்சிருங்கம்மா, நாங்கள் மட்டும் அங்கே கூட்டிகிட்டு போகாமல் இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. மன்னிப்பை வச்சு என்னம்மா பண்ணுறது? என் ஒரே பையன் இல்லாமல் போயிட்டானே. இப்படி அல்பாயசில் போகிறதுக்கான அவனை பெற்றெடுத்தேன். என் ஒரே பையன், எங்களுக்கு எல்லாமே அவன் தான். இனி எங்களுக்குன்னு யார் இருக்கா? எல்லாம் ஒரே நொடியில் தலைகீழ மாறிடுச்சு. என் பையன் எப்படி போனான் இன்னமும் என்னால் நம்பவே முடியல. அவன் கடலை கூட நல்லா தான் நீந்துவானே, எப்படி போயிருப்பான்? தம்பி திரும்பி வந்திருப்பா, அம்மா கிட்டே வந்திருப்பா. இப்படி பெத்தவங்களை ஏமாத்தணும்னு நினைச்சிட்டு உங்களையே நீங்க ஏமாத்திக்கிறீங்களே. போனவன் தான் இனி திரும்ப கிடைக்க மாட்டானே. ஐயோ ராசா, என் ஜாமி எங்கேயா விட்டு போனேன்? இப்படி அம்மா விட்டுட்டு போக எப்படியா மனசு வந்துச்சு? வாழ வேண்டிய வயசுல இப்படி அநியாயமா போய் சேர்ந்துட்டானே. எங்களெல்லாம் ஏமாத்தணும்னு நினைச்சு நீங்களே உங்களை ஏமாத்திக்கிறீங்களே. வாவ், நைஸ் மூவி, குட் தாட். இந்த காலத்துக்கு தேவையான மெசேஜ். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு வைபோட காலேஜ் கிளம்பிடுறாங்க. இந்த வயசு போனால் வேறு வயசு இல்லைன்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் என்ஜாய் பண்ணுறதோட பார்த்து கவனமாகவும் இருக்கணும். நமக்காக நம்ம வீட்டில் ஒருத்தங்க காத்துக்கிட்டு இருக்காங்கிற எண்ணத்தோட நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும். இந்த வயசு போனால் வேறு வயசு இல்லைன்னு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் வாழ்க்கை போனால் திரும்ப வராது. இப்படிப்பட்ட மெசேஜை அழகாக கொடுத்துருக்கீங்க, சூப்பர். உங்கள் மூவிக்கு அவார்டு கிடைக்குமா கிடைக்காதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது உங்கள் மூவி பற்றி சில வார்த்தைகள் பேசணும்னா பேசலாம். ஆக்சுவலி இந்த மூவியை எடுத்ததுக்கு ரீசன் மேடம், கேமரா பார்த்து பேசுங்க. இந்த கதை ரியல் ஸ்டோரின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது எங்களோட கிளாஸ்மேட் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா பவானிங்கிற இடத்துக்கு போய் எங்களோட ஃப்ரெண்ட் தெருவை இழந்துட்டு வந்தது தான் இந்த கதையில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம காலேஜ் படிக்கும்போது ஜாலியாக சுற்றணும், ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணணும்னு நமக்கும் தோணும். 18-19 வயசில் நானும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் இந்த சம்பவம் எங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பாடமாக அமைஞ்சிருச்சு. படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகணும், ஒன்றா சுற்றணுங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் நம்ம ஞாபகத்தில் ஒரு விஷயம் இருக்கணும். நமக்காக நம்ம குடும்பத்தில் ஒருத்தங்க வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை ஞாபகத்தை வச்சு நம்மளை பாதுகாத்துக்கணும். பேரண்ட்ஸை ஏமாத்துறதை நினச்சிட்டு நீங்கள் உங்களையும் ஏமாத்திக்காதீங்க. வாழ்க்கை போனால் திரும்ப வராது. இந்த மெசேஜை கொடுக்கறதுக்காக தான் இந்த படம். வாவ், உண்மையாகவே ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த கருத்து இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப தேவையானதுதான். நம்ம 10 பேருக்கு மெசேஜ் சொன்னால் அது 2 பேருக்காவது போய் சேரும். நல்ல கருத்தை சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சூப்பர். நீங்கள் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. அடியே விளக்கு மாட்டாலும் நான் சாத்துனேனே. என்னடி ஏமா எங்கே அவார்டு? 10 மணி வரைக்கும் நல்லா கண்ணு மூடி உறங்கி கனவு கண்டுட்டு அவார்டு உனக்குலாம் எவண்டி அவார்டு கொடுக்க போறான்? கிறுக்கச்சி. என்னது அம்பட்டும் கனவா? ச்சே, ஏமா ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்திருக்க கூடாது? இப்ப யாருக்கு அவார்டு கொடுத்தாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல.
தலையெல்லாம் வெடிக்குது. திரும்ப படுத்தா கூட தூக்கம் வராது, படுத்தாலும் அதே கனவு வராது. ஏமா இப்படி பண்ண? கனவு கண்டுக்கிட்டு நாய் பேணாத்துறது பாரு. கிறுக்கச்சி, ஒழுங்கா போய் பல்ல விளக்கிட்டு டீயை குடிச்சிட்டு ஏதாவது கூட மாட வந்து வேலை செய். கனவு கண்டுட்டு இருக்கா. என் கனவை களைச்சு விட்டுட்டு பேச்சா பேசுற. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அப்துல் கலாமே கனவு காணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்துல் கலாம் கனவு காண சொன்னது உனக்குன்னு ஒரு குறிக்கோளை வச்சு அதை கனவாக்கி அதை நினைவாக்கி உன் வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும். இப்படி விட்டத்தை பார்த்து மல்லாக்க படுத்துட்டு கனவு கண்டா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அட போமா, எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்கிறது. நீ வேணா பார்த்துட்டே இரு. ஒரு நாள் என் கனவு நிஜமாக தான் போகுது. நானும் ஒரு நாள் டைரக்டர் ஆகி காட்டுறேன். நீ டைரக்டர் ஆகி காட்டுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல போய் சமையலை கத்துக்க. கல்யாணமாயி போற வீட்லயாவது உருப்பிடுவேன். அதை விட்டுட்டு வெட்டிய 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு கனவு கண்டுட்டு கத்திக்கிட்டு இருக்கா. கனவை களைச்சு விட்டுட்டு பேச்சா பேசுறேன். இப்ப அவார்டு யாருக்கு கொடுத்தாங்கன்னு ஒண்ணுமே தெரியலையே, தலையே வெடிக்குது. அடியே, திரும்பவும் அதையே பேசிக்கிட்டு இருக்க. எந்திரிச்சு வாடி. அவார்டு கருவாடு ரிவார்டுன்னு ஒழுங்கா வந்து வேலையை பாரு. நான் சாதிக்கிறது உனக்கு பிடிக்கவே இல்லை, அதான் விளக்க மாத்த கொண்டு வந்து கனவுல விட்டு ஆடிட்டேன். அட கிறுக்குச்சி பெத்த கிறுக்குச்சி, இப்படியே கனவு கண்டுட்டு பெணாத்திட்டு இருந்தா ஒன்றும் நடக்காது. ஒன்று அப்படி டைரக்டர் ஆகணும்னு நினைச்சினா அதுக்கு ஆகிறது வேலையை பாரு. ஆமா, அப்படி டைரக்டர் ஆகி கிழிக்கிற அளவுக்கு அப்படி என்ன கதை எழுதுன? உண்மை கதை. இந்த வசனத்துக்குலாம் ஒன்றும் குறைச்சலே இல்லை. நீலாம் சாதிக்க மாட்ட, சாணியில தான் ஆக்கி வந்து அதையாவது பண்ணு. நீ என்ன ரொம்ப டேமேஜ் பண்ற. நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. ஒரு நாள் இந்த பிரியா ஸ்டேஜ்ல ஏறி நிப்பா. அன்னைக்கு உன் பேரை நான் சொல்லவே மாட்டேன். ஆமாமா, இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் பாரு. இன்னும் வாழ்க்கையில முன்னேறவே இல்லை, அதுக்குள்ளேயும் வாயப்பாரு. உனக்கு மட்டும் வாய் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். இவெல்லாம் ஸ்டேஜ் ஏறி நிக்க போறானாம். முதல்ல தூக்கம் கலைஞ்சு எந்திரிச்சு நில்லு. கீழே விழுகாம நிக்கிறியான்னு பாப்போம். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் ஏறி நிக்கிறத பத்தி யோசிக்கலாம். என்ன நீ ரொம்ப டேமேஜ் பண்ற. நீ வேணா பாரு, இன்னைக்கு என் கனவுல வந்த மாதிரி ஒரு படம் எடுத்து அது 100 நாளைக்கு மேல ஓடதான் போகுது. மக்கள் தியேட்டரை விட்டு ஓடாம இருந்தா சரிதான். காலையிலே கடுப்பேத்தாதமா, நான் மறுபடியும் படுத்து அந்த கனவு காண போறேன். அப்பதான் நான் அவார்டு வாங்கினா இல்லையான்னு எனக்கு தெரியும். அடிங்க, என்ன மறுபடியும் உறங்க போறியா? விளங்கும். இப்படி படுத்து தூங்கி கனவு காணாம ஏதாவது ஆகிறதுக்கான வேலையை பாரு, பைத்தியக்காரி. அப்புறம் நீ டைரக்டரெல்லாம் ஆக முடியாது. வேணும்னா டைரக்டா ஒரு குழந்தைக்கு அம்மா வேணா ஆக முடியும். சீக்கிரமா ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் பிள்ளை குட்டியெல்லாம் பெற்றுட்டு அந்த பிள்ளைக்கு கதை சொல்லு. கிரேட் இன்சல்ட். இதை விட என்னை யாரும் அசிங்கப்படுத்த முடியாது. பெண்கள்லாம் எல்லா துறையிலையும் சாதிச்சு வந்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி நானும் ஒரு நாள் சாதிப்பேன். படுத்து படுத்து இப்படி உறங்கிட்டு இருந்தேன்னா சாதிக்க முடியாது, சாணிதான் முடியும். நான் ரொம்ப கடுப்பாயிட்டேன். இங்க இருந்து ஒழுங்கா ஓடிடு. சரி, உட்காந்துரு. நான் காபி போட்டு எடுத்துட்டு வரேன். அத்தனையும் கனவா? ச்சே, அவார்டு யார் வாங்கியிருப்பா? படம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா அவார்டு கொடுத்துருப்பாங்களா கொடுத்துருக்க மாட்டாங்களா? இந்த கனவுல அந்த ஆங்கர் கொஞ்சம் அழகா இருந்தான். இந்தா காபியை குடிச்சிட்டு எந்திரிச்சு வேலையை பாரு. ஆமா, இவ்வளவு நேரம் கனவு கண்டு புலம்பிட்டே இருந்த, இப்ப பல்ல கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்க. அது ஒண்ணும் இல்லம்மா, நான் கனவு கண்டல, அந்த அவார்டு ஃபங்க்ஷன்ல ஒரு ஆங்கர் இருந்தான். அவன் ரொம்ப அழகா இருந்தான். வேலைங்கிற மாதிரிதான். இதுக்கு தான் சொன்னேன், பொம்பளைங்களால சாதிக்க முடியாதுன்னு. உன்னால இப்படி தூக்கத்துல கனவு காணதான் முடியும். இந்த காபியை குடிச்சிட்டு வீட்டுல உள்ள வேலையெல்லாம் கத்துக்கோ. சீக்கிரம் ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்கிறேன். நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், ஆனா அதுக்கு முன்னாடி என் கனவை நான் நிஜமாக்குவேன். ஏன் பொண்ணுங்களால சாதிக்க முடியாது? தனுஷோட வைஃப் ஐஸ்வர்யா, அவங்க கூட டைரக்டர் தான். அடியே, அவங்க ரஜினிகாந்தோட பொண்ணு. அவ்வளோ பணம் இருந்தா படம் என்ன 10 தியேட்டரையே விலைக்கு வாங்கலாம். அப்படிலாம் இல்லைம்மா, திறமை இருந்தா சாதிக்கலாம். அது அப்புறம் பார்ப்போம். சரி, கனவு வேண்டியே, அதுல நான் என்ன கலர் சாரி கட்டியிருந்தேன்? சிரிக்காம சொல்லுடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். என் சேனலில் வர வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அப்புறம் இது வரைக்கும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் லவ்விங்.